வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு டே 9 ஆஃப் நான் தம்புஸ் தூக்க போகிறேன் எபிசோட் கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கே டிஷர்ட் போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான பயிற்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பயிற்சி முடிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பழனிக்கு போகிறோம், அதனால இப்போ பயிற்சி முடிக்க ஆரம்பிச்சாச்சு. பைஸ்க்கு பயிற்சியை போட்டு கடைசி ரைஸ்க்கு ஒரு பயிற்சியை போட்டு அதுக்கடுத்து கடைசியாக ஃபோராமுக்கு ஒரு பயிற்சியை போட்டாச்சு. அதுக்கு இப்போ எதுக்கு நான் இந்த பேக்கில் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அந்த பேக்கில் வச்சு ரொம்ப கிளியர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த பேக் தூக்குமே ரொம்ப கிளியர் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த பேக்கில் மாற்றியாச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி காலை உணவு வந்து 2 பிரெட்டு நான் தான் செஞ்சேன். அதை செய்யவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சேன். அதனால் கடைசியாக வந்து அதை சாப்பிட்டு இன்றைக்கி வேறு கார் வாஷ் வேறு பண்ண சொன்னாங்க. கார் வாஷ் பண்ணேன். கார் வாஷ் பண்ணிட்டு இது வேறு பெரிய கார் வேறையா வாஷ் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுருந்தேன் தந்தாங்கன்னு. அதுக்கடுத்து பூட்குள்ளே எடுத்து லக்கேஜ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டு இது பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். பெட்ரோல் போட்டு ரொம்ப தாகம் அடிச்சுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிலாக வேறு இருந்தது. அதனால் இளநீ குடிக்கலாம் சொல்லி இளநீ குடிக்கணும். அந்த கேப்பில் இருக்கிறது காரில் எடுத்து ஒரு சமயம் தூக்கத்தை போட்டேன். தூங்கிட்டு இப்போது நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு தான், ஏன்னா நாளைக்கு வேறு கோயிலுக்கு போகிறதுனால ஐஸ்வர்யா பவன் தான் சாப்பிட்டோம். அதுக்கு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த கடையில் வந்து ஒரு பிரச்சனையாகிடுச்சு, பெரிய பிரச்சனையாகிடுச்சு. எஸ்எஸ்வின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு அரைக்கல. அதுக்கடுத்து இன்னொரு டைம் வந்தோம், டேஸ்ட்டும் நல்லா இல்லை. அதனால் வந்து அங்கேயே உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். எடிட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நைட் ஸ்டே பண்ண போகிற இடம் பேர் வந்து மேபரின்னு ஒரு ஹோட்டல் தான். அதுக்காகவே இப்போவே நான் அந்த லக்கேஜில் இருந்து தான் அந்த எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு ஒரு நடையை போட்டு அப்படியே இது வெயிட் வச்சு ஒரு ஸ்டெப்ஸ்லாம் அதாவது கொஞ்சம் பயிற்சியாக இருக்கும்னு சொல்லி அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து ரூம்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வேறு நம்ம ஹோட்டல் வேறு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அடுத்து படியில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயிற்சி எடுத்தேன். இன்றைக்கி எங்கே போய் நம்ம சாப்பிட போகிறோம்னா A to B இருக்குல்ல, அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி அப்படியே இன்றைக்கி கடைசியாக ஒரு தோசையை சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சிட்டேன். கடினமாக இருங்க.